என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும் பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை எவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. வைணவ ஆழ்வார் ஆச்சரியர்களில் ஒருவரான ஸ்ரீ சொட்டை நம்பி என்பவர் வைணவ சம்பிரதாயத்தில் மிகவும் போற்றப்படும் ஒரு ஆச்சாரியர் ஆவார். இவர் புகழ்பெற்ற வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீமன் நாதமுனிகளின் பேரன் மற்றும் ஆளவந்தாரின் யமுனை துறைவர் புதல்வர்களில் ஒருவர். இந்த பெயர் எப்படி வந்தது? நாதமுனிகள் வம்சாவளியினர் ஷடமார்ஷன கோத்திரம் என்ற பிரிவைச் சேர்ந்தவர்கள். தமிழில் இவர்களை சொட்டை குலம் என்றும் அழைப்பார்கள். ஆளவந்தாரின் புதல்வர்களில் ஒருவருக்கு சொட்டை நம்பி என்ற திருநாமம் வழங்கப்பட்டது. வைணவ இலக்கியத்தில் பல தனியன்களை சிறப்பு பாடல்கள் இயற்றியுள்ளார். குறிப்பாக நம்மாழ்வாரின் திருவாய்மொழி மற்றும் திருக்கோட்டியூர் நம்பி ஆகியோருக்குரிய தனியன்களை பாடியுள்ளார். இவருடைய அவதார நட்சத்திரம் தை மாத பூரட்டாதி ஆகும். வைணவ கோயில்களிலும் இல்லங்களிலும் இந்த நன்னாளில் இவரை வழிபடுவது வழக்கம். ஸ்ரீ ஆளவந்தாருக்கு 4 குமாரர்கள். திருவரங்கப் பெருமாள் அரையர், தெய்வத்துக்கரசு நம்பி, பிள்ளையாரசு நம்பி, சொட்டை நம்பி. நாதமுனிகளின் வம்சத்து பெயரான சொட்டை குலமே இவருடைய திருநாமம். குருகை காவலப்பனை ஆளவந்தார் சந்திக்கும் போது அவர் யோக நிலையில் இருந்தார். அப்போது கண் விழித்து சொட்டை குலத்திலிருந்து யாரேனும் இருக்கிறீர்களா என்று கேட்டார் என்ற கதை ஒன்று உண்டு. ஆளவந்தார் குருகை காவலரை தரிசிக்கச் சென்றார். ஒரு தட்டி அவர்களை நேரில் காணவிடாமல் மறைத்திருந்தது. திடீரென்று ஒரு சத்தம் வந்தது. அங்கே யாராவது சொட்டை வந்திருக்கானா என்று. சொட்டை என்பது நாதமுனிகள் வம்சத்தினரின் குடும்ப பெயர். ஆளவந்தாருக்கு மிகவும் ஆச்சரியம். மறைவான தட்டிக்கு அந்த பகத்தில் நின்றேனே, நான் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். ஸ்ரீமன் நாராயணன் லட்சுமி தேவி வந்தால் கூட திரும்பி பார்க்க மாட்டாதவர். அவர் என் தோள்பட்டையை அமுக்கிக் கொண்டு 2-3 தடவை நீ இருக்கும் திசையை எட்டி பார்த்தார். இப்படிப்பட்ட பாக்கியம் சொட்டை குடும்பத்துக்கு உண்டு என்று எனக்கு தெரியும். ஆகையால் தான் அவரது குடும்பத்தினர் வந்திருக்கிறார்களோ என்று வினவினேன் என்றார். இது சொட்டை நம்பி குலப்பெருமையை போற்றும் ஒரு கதை. வைணவ சம்பிரதாயத்தில் ஐதீகமாக சொல்வது உண்டு. பெருமாள் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு பல பெயர்கள் உண்டு, கிட்டத்தட்ட குறிப்பு சொல் மாதிரி. உதாரணமாக, பெருமாளுக்கு அலங்காரம் செய்யும் போது 2 துணிகளை ஒன்றாக ஊசி நூலை கொண்டு சேர்த்து தைக்கும் போது அர்ச்சக சுவாமிகள் ஊசியை கொண்டு வாரும் என்று சொல்லாமல் ஆண்டாளை கொண்டு வாரும் என்றுதான் சொல்லுவார்கள். ஸ்ரீரங்கத்தில் இதே போல் சொட்டை என்ற வார்த்தைக்கும் மிகுந்த ஏற்றத்துடன் ஓர் அர்த்தம் இருக்கிறது. நம்பெருமாள் பல்லக்கில் புறப்பாடு கண்டருளும் போது அவருடைய திருவடிகளை இணைக்கும் கம்பிகளுக்கு சொட்டை என்று பெயர். இருபுறமும் அதை கயிறு, பாசம் என்று கூறுவார்கள், கொண்டு கட்டுவார்கள். நம்பெருமாள் புறப்பாட்டுக்குண்டான சாமான்கள் அனைத்தும் ஓர் அறையில் இருக்கும். ஆனால் இந்த சொட்டை கம்பி, பாசக்கயிறு போன்றவையெல்லாம் நம்பெருமாள் கைலியினால் மூட்டை போல கட்டி அவை பெரிய பெருமாளின் திருவடிக்கு அருகிலேயே எப்போதும் இருக்கும். இந்த மூட்டைக்கு பெயர் சொட்டை மெத்தை. நம்பெருமாளை தழுவி நிற்கும் இந்த கம்பிகளையும் பெரிய பெருமாளின் திருவடிக்கருகில் இருக்கும் சொட்டை மெத்தையையும் அவன் எப்போதும் சொட்டை குலமாகவே கருதுகிறான். இது அவர்களின் குலப்பெருமை. தங்கள் பக்தியினாலும் அவர்கள் தங்கள் குலத்தை ஓங்கச் செய்தனர். ஒருமுறை சொட்டை நம்பி திருக்கோட்டியூர் நம்பியை கடுங் சொற்களால் பேசிவிட்டார். இதனால் கோபமுற்ற திருக்கோட்டியூர் நம்பி சொட்டை நம்பியை பார்த்து, என் அருகில் இருக்காதே, தூரப்போ என்று கோபமாக கூற, சொட்டை நம்பியும் கங்கை கொண்ட சோழபுரம் சென்று அரசாங்க வேலை பார்த்து வந்தார். அவருடைய கடைசி காலத்தில் அவர் ஸ்ரீரங்கம் வந்தவர் உடம்பு முடியாமல் படுத்து கொண்டிருக்கிறார். பாதி வாழ்க்கையை அரசாங்க பதவியில் கழித்த இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் பற்றி என்ன தெரியும் என்ற நினைப்பில் சிலர், தேவரீர் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு சொட்டை நம்பி, அடியேனுக்கு ஆளவந்தார் சம்பந்தம். அதனால் பரமபதத்தில் நிச்சயம் இடம் உண்டு. ஆனால் அங்கே சென்றவுடன் பரமபதநாதனை வணங்குவேன். அவர் திருமுகம் நம்பெருமாளின் திருமுகம் மாதிரி குளிர்ந்து இல்லை என்றால் தொப்பென்று கீழே குதித்து விடுவேன். ஆனால் பரமபதம் சென்றால் மீண்டும் இங்கே வர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதை மீற வேண்டியிருக்கிறதே என்றாராம். சொட்டை நம்பி தனியன். மகரே சைக பாத்யே சயாமுனாசாரிய நந்தனம் ராமனுஜாரிய சச்சிஷ்யம் பூர்ண தேசிக மாஸ்ரயே சீருறும் பூரட்டாதி திருநாளில் உதித்தான் வாழியே
திருவரங்கர் சேவடி சேர் செல்வன்தான் வாழியே, ஆருயிராம் ஆள வந்தார் அருள்குமரன் வாழியே, அழகமரும் சொட்டை நம்பி அடி இணைகள் வாழியே. ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் பூயோ ஸ்ரீமங்களம். தகவல் உதவி சுஜாதா தேசிகன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஹரி ஓம். அடியேன் ராமானுஜதாசன்.